வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரை பொங்கல். இந்த சக்கரை பொங்கல் வந்து நிறைய பேருக்கு இந்த கோவிலில் செய்கிற மாதிரி சக்கரை பொங்கல் நம்ம வீட்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் எப்படி சக்கரை பொங்கல் ப்ராப்பராக பண்ணுறாங்க, என்ன ரேஷியோவில் பருப்பு, வெல்லம், அரிசி போடுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் தீபாவளிக்கு சக்கரை பொங்கலாக அப்படி கேட்பாங்க, ஆனால் சில பேர் பண்ணுவாங்க. அந்த ரெசிபியை நம்ம ப்ராப்பராக வீட்டில் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்க மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சக்கரை பொங்கல் தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 2 கப்பு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, நெய் 6-7 டேபிள் ஸ்பூன், சால்ட் சிறிதளவு. இதாங்க இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போது சக்கரை பொங்கலில் இந்த சக்கரை பொங்கல் வேக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு குக்கர் வேணும். இன்றைக்கி நம்ம குக் பண்ணுறதுக்கு இந்த பாட்ஸ் அண்ட் பேன் காஸ்டைன் குக்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி குக்வேர் ப்ராடக்ட் வேணுன்னா அவங்களோட வெப்சைட்டில் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன குவாலிட்டி, என்ன தரமான பொருள் அப்படிலாம் சொல்லி நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட யூடியூப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தீபாவளிக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது Deena 15 சொல்லி கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல குவாலிட்டி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், அதிகமான பருப்பு இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதாவது அந்த இனிப்பு தன்மை கம்மியாக தெரியும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். எதுக்காக நல்லா ஊறணும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டான டெக்ஸ்சர், கெட்டியான பக்குவம் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1க்கு 2.5, அதாவது 1 கப்பு அரிசி பருப்புக்கும் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு, கரெக்டாக இருக்கும். அதிகமான தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு மூடி போட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் விசில் வச்சு யூஸ் பண்ணும்போது 3 விசில் விட்டால் போதும். பட் நான் யூஸ் பண்ணுற மேயர் குக்கர். இந்த மேயர் குக்கர் அட்வான்ஸ்டு மாடலில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். எதுக்காக இந்த இடத்துல ஓப்பன் பண்ண உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறதுக்குன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த சாதமும் பருப்பும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக அரிசியும் பருப்பும் நெய் ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் அரிசி வெந்த உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வெல்லம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம், அதிகபட்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டோன்னா, வெல்லத்தில் மண் இருக்கும்ல, அந்த மண்ணை நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெல்ல சிறப்பு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக உடச்சி போடலாம். நம்பி நீங்கள் ஒரு வெல்லம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் வரும். ஆனால் இன்றைக்கி வர வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் மண் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றுறோம். வெள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு தன்மை தெரியும். அதனால் நிறைய ரெசிப்பியில் உங்களுக்கு உப்பு எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். நெய் தாராளமாக ஊற்றிருக்கேன்.
இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். என்னடா தாராளமாக நெய் ஊற்றணும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் ரெசிபிலாம் பண்ணும்போது நெய் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். சக்கரை பொங்கல் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு கரண்டில் எடுத்து அப்படியே போட்டுனா அப்படியே விழணும். அதுதான் ப்ராப்பரான டெக்ஸ்சர். அதுக்காக தான் இந்த நெய் அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் தண்ணிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பருப்பு, சாதம், இந்த வெல்லம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். 5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா. இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பையும் திருப்பி நெய் யூஸ் பண்ணுறேன். என்னடா எல்லா இடத்துலையும் நெய் யூஸ் பண்ண சொல்லி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணும்போது பண்ண ஒரு அரை மணி நேரத்துலேயே 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கெட்டியாகிடுது, சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஃபீலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம், எந்த அளவுக்கு நெய் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக நெய்யும் யூஸ் பண்ணோன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த நெய்யில் தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு முந்திரி போடுங்க. ஏங்கிட்டனா தேங்காய் வறுக்கிறதுக்கு டைம் இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுத்துட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் வர டைமில் இந்த காஞ்ச திராட்சை, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போய்ட்டு அந்த சக்கரை பொங்கலை கொட்டுங்க. கொட்டி அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அடாடா, மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாழை இலையில் இந்த சக்கரை பொங்கல் எடுத்து போடுறேன். இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அந்த கரண்டிலேருந்து அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்து இதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தினா. See you, bye, take care.